உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். எம்பி மினிஸ்டர் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்களே. ஆமாம், என்ன பேசுனாங்க? எதுவும் பேசினோம்? எல்லாரும் நல்லபடியாக நாங்கள் செஞ்சு இது குற்றவாளி யாரும் தப்பி விட மாட்டோம். அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணிவிட எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன் ஒரே வார்த்தை நேற்று 2 தான் டிமாண்ட் வச்சேன், அம்மாவும் அப்பாவும். வேறு பின்புலத்தில் நான் யாருமே எதுவுமே சொல்லலை. எனக்கு வந்து அம்மா கைது ஆகணும், அதான் ஒரே வார்த்தை. அதோட முடிச்சு வாங்க கைது இல்லை, கைது பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த தம்பியுடைய உடலை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணால் தான் வாங்குவோம் நேற்று சொல்லியிருந்தீங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? நிலைப்பாடு அவங்களும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணால் தான் என் பையன் உடலை வாங்குவோம். மேடம் ஒன்றும் சொல்லலை. சரி போயிட்டு வரேன் அப்படின்னு என்ன நல்லபடியாக ஒரு தீர்வை பார்ப்போன்னு சொல்லி போனாங்க. எனக்கு வந்து கைதாகணும்னு உறுதியில் இருக்காது. கேட்கல, அந்த அம்மாட்டையும் சொன்னேன், குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை கைது பண்ணுங்க. 4 நாள் ஆச்சு, இன்னும் கைது பண்ணல. 4 நாள் நீங்கள் என்ன மற்ற அந்த கேள்வியெலாம் நான் இது பண்ணலை. குற்றவாளியாக கைது பண்ணுங்க, இன்னும் அந்த அம்மா கைது பண்ணுங்க. கனிமொழி அம்மா நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்களா? கைது பண்ண நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லலாம். நான் ஏன் தரப்பை தான் சொன்னேன், சரி அப்படின்ட்டு கும்பிட்டு போயிட்டாங்க. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.